என் வழி தனி வழி சீண்டாது. Happy birthday superstar, may God bless you superstar. தலைவர் superstar, only one superstar, only one superstar. சின்ன வயசுல பார்த்துட்டு நம்ம மூஞ்சி தொடச்சிட்டு டவலை கூட இப்படியே தான் போட்டு சுத்திருந்தோம் பழைய படத்தை பார்த்துட்டு. அதே மாதிரி சல்யூட் அடிக்கும் போது கூட புரியுது சல்யூட் அடிக்கும் எல்லாரையும் பார்த்துட்டு. சூப்பர். எஸ்பெஷலி இந்த ஊஞ்சல் சீனை 2 வாட்டி போட்டாங்க. மாஸ் எல்லாமே நான் அப்படியே பேட பாத்துட்டு இருக்கேன். எல்லாமே தியேட்டர்ல இந்த சீன் எல்லாம் டிவில பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறோம். பயங்கரமா இருந்தது. பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் பாத்துட்டு பேட பாத்துட்டு இருந்தேன் தியேட்டர். சூப்பரா இருக்கு. ஆமா ஸ்டில் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அது தலைவரோட ஸ்வாக் ஸ்டைல் எல்லாமே பயங்கரமா இருக்கு. இப்படி ஓ மை காட் அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன் தியேட்டர்ல. தனி வழி சீண்டாத, என் வழி தனி வழி மறக்காத, என் வழி தனி வழி better don't come in my way. அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. பாய். அதே ஸ்பீடு அதே மாதிரி இருக்கு. வேற லெவல் கலக்கிட்டாங்க தியேட்டர். அப்படியே சும்மா ரோயல் தியேட்டர். நிக்கில சூர்யா சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் 98 பாத்துட்டேன். சரி 99 பாத்துட்டேன். அப்ப வந்து 18 வயசு எனக்கு. இப்ப 42 வயசு. அப்பவே பார்த்தேன். எங்க அப்பா கூட போயிட்டு ஒரு ஆயா கிட்ட 250 ரூபா கொடுத்து பிளாக்ல வாங்கி பார்த்தேன். பெங்களூர்ல நடராஜா தியேட்டர்ல. ஆபி பர்த்டே தலைவா, ஐ லவ் யூ தலைவா. புரியலங்க. இல்ல எல்லாமே தலைவர் படம் எல்லாமே மாசுனா. ஒரு வருஷமே மாசு வேற லெவல்ல இருக்கும். தெரியும். நான் தலைவரை பத்தி சொன்ன நான் சொல்லினே இருக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் தெரிக்குது. அதுதாங்க 10 வருஷம் பார்த்தாங்க, 20 வருஷம் பார்த்தாங்க, 30 வருஷம் பார்த்தாங்க, 40 வருஷம் பார்த்தாங்க, 50 வருஷமா ஓடிட்டு இருக்காரு. இவரு மாதிரி தமிழ் சினிமால யாருன்னா ஓடி காட்டுட்டாங்க. நான் சென்னையில்தான் பிறந்தேன். யாரா தமிழ் சினிமால 75 வயசுல ஹீரோ நடிக்க சொல்லுங்க. தமிழ் ஆக்டர் நான் ஊரை விட்டு ஓடிடுறேன். ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கேன். நெல்சனுக்கே ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ரொம்ப வெயிட்டிங். நெல்சன் நீங்க தரமா எடுத்து வைக்கணும். தேங்க்யூ. படையப்பாக்கு தானே. அதான் படையப்பா பாட்டு எடுக்கிறாங்க. அது தலைவர் ஒண்ணும் அது ஆள்லாம் செட் பண்ணல. பாக்கலாம் என்ன நடக்குது. என் வழி தனி வழி சீண்டாது. புது படம் ரிலீஸ் மாதிரியே இருக்கு. கத்தி கத்தி தொண்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையா இருக்கு. ரைட் நவ நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா எப்படி இருக்கும் அந்த எமோஷன்ஸ் கனெக்ட் எல்லாமே நல்லா இருந்தது. சாரி எல்லாம் அதேதான் டிட்டோ சேம். என்னன்னா அந்த பிரிண்ட் சவுண்ட் எல்லாமே இது பண்ணிருக்காங்க. ஃபேன்ஸோட ஜோஷ் துளி கூட குறையவே இல்லை. ஒரு சாங்குக்கும் முன்னாடி போய் நின்று ஆடி கூடையே பாடி 2 சாங் ரிப்பீட் ரோட்ல போட்டோம். சூப்பர். எஸ்பெஷலி இந்த ஊஞ்சல் சீனை 2 வாட்டி போட்டாங்க. மாஸ். நீங்க ஏதோ கேள்வி இது மாதிரி தியேட்டர் பாத்திருக்கேன். அதுக்கும் இப்ப இருக்க இந்த ரிலீஸ் இட் இஸ் நாட் ரீ ரிலீஸ், இது ரிலீஸ்னே சொல்லணும். சூப்பரா இருக்கு. பிரிண்ட் சூப்பர், சவுண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. குவாலிட்டி எல்லாம் அருமையா இருக்கு. அதேதான் பழைய படைப்பதற்கு சூப்பரா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. படம் சான்ஸே இல்லைங்க. வேற லெவல்ல இருந்தது. சின்ன வயசுல பார்த்துட்டு நம்ம மூஞ்சி தொடச்சிட்டு டவலை கூட இப்படியே தான் போட்டு சுத்திருந்தோம் பழைய படத்தை பார்த்துட்டு. அதே மாதிரி சல்யூட் அடிக்கும் போது கூட புரியுது சல்யூட் அடிக்கும் எல்லாரையும் பார்த்துட்டு. இதே மாதிரிதான் பண்ணிருப்போம் சின்ன வயசுல. அந்த மாதிரி திருப்பி ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட். பழைய மெமரிங்கெல்லாம் அப்படியே அப்ப பார்த்தது இப்ப பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைவர் படத்துல சில மாஸ் சீனுங்க வரலாம். இந்த கூலி ஜெயிலர்ல எல்லாம் மாஸ் சீனுங்க எடுப்பாங்க. எல்லாம் வீடியோ முக்கியமான சீன் வருது. படம் ஃபுல்லாவே மாஸ் ஃபுல்லா படம் எடுத்திருந்தா கை வலியே எடுத்துருச்சு எனக்கு எந்த சீன் எடுக்கிறது. படம் ஃபுல்லா வீடியோ எடுத்திருந்தா உட்காந்து. அப்புறம் டான்ஸுங்க. தலைவர் கோரியோகிராஃபர் சின்ன வயசுல பார்த்தோம்னா யாருன்னு தெரியல. கோரியோகிராஃபருக்கு பாட்டுங்க ஃபர்ஸ்ட் பாட்டுல இருந்து அந்த தலைவர் ஆடுறதா இருக்கட்டும், அந்த இந்த
கிக்கு எறிஞ்ச பாட்டுல ரவிக்குமார் பாட்டு ஆடுறதா இருக்கட்டும், அப்புறம் சுத்தி சுத்தி வந்தீங்களா இப்படி தலைவர் ஆறு ஸ்டெப், இதெல்லாம் சான்ஸ் இல்ல. படம் தலைவர் டான்ஸ் பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்கணும், சூப்பரா இருக்கும், எனர்ஜெட்டிக். அப்புறம் மாடு நிறுத்துறது அந்த சீனு எல்லாமே படம் ஃபுல்லாவே மாஸ் தான். நீலாம்பரி சான்ஸே இல்லைங்க, வேற லெவல். இப்ப கூட அந்த 18 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்து கண்ணு கூசுது கண்ணாடி இப்படி போடுவாங்க, அவ்வளவு ஸ்டைலா இருக்கும் அந்த சீனு. ஒரே ஒரு வருஷம் என்னன்னா இவங்க ஹீரோயின் சௌந்தர்யா அவங்க இறந்தது கொஞ்சம் இந்த மாதிரி டெத் ஆயிருக்குல, அது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அவங்கள ஸ்கிரீன்ல பார்க்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் தான் வந்துச்சா, இந்த மாதிரி ஒரு டெத் வந்துருக்கூடாது. ஏன்னா ரொம்ப பிடிக்கும், சௌந்தர்யா ஃபேன், ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல அந்த படைப்பா பாட்டுல. இந்த தலைவரும் அதே மாதிரி நீலாம்பரி எப்படி 18 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்களோ, தலைவரும் 18 வருஷத்துக்கு முன்னாடி சுருட்டு பிடிச்சுன்னு ஒரு மியூசிக் ஒன்று பிஜிஎம் ஒன்று வரும். சின்ன வயசுல இந்த படம் பார்க்கும்போது போன் நம்ம பெருசாகி போன் வாங்கினாக்கா இதைத்தான் ரிங்டோனா வைக்கணும்னு அப்பவே முடிவு பண்ணி வச்சிருந்தேன். போன் வாங்கி ஃபர்ஸ்ட் ரிங்டோனா தான் தலைவர் அந்த சுருட்டு பிடிச்சுன்னு ஊன்னு வருவாரு அந்த கார்ல, அதுதான் வச்சிருந்த ரிங்டோனு. ஸோ என்ன சொல்றேன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்குது தலைவரை இந்த மாதிரி பார்த்து. என் வழி தனி வழி சீண்டாத, என் வழி தனி வழி மறக்காத, என் வழி தனி வழி, பெட்டர் டோன்ட் கம் இன் மை வே. அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு பர்த்டே அவருக்கு, அதனால பர்த்டேல இருந்து போயிடலாம். ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார், மே காட் பிளஸ் யூ சூப்பர் ஸ்டார், தலைவர் தலைவர் சூப்பர் ஸ்டார், ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார், ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தலைவரோட படையப்பா தரிசனம் கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் அவரோட பர்த்டே அன்னைக்கு ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இது வந்து ஒரு ரீ ரிலீஸ் மாதிரியே தெரியல, அவ்வளோ கிரௌடு. ஒரு புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆனா எப்படி இருக்குமோ அது அந்த விட ஒரு மடங்கு வரவேற்பு அதிகமாவே இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாத்துக்குமே பாட்டுல இருந்து ஃபைட்ல இருந்து எல்லாத்துக்குமே பயங்கர ரெஸ்பான்ஸ். என்னன்னா இந்த படம் அந்த அளவுக்கு பயங்கரமா தரமா எடுத்திருக்காரு அந்த டைரக்டர், அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். என்னன்னா பாட்டு, டான்ஸ், ஃபைட்டு, காமெடி எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும், செதுக்கி செதுக்கி எடுத்திருப்பாங்க. எல்லாருமே வந்து தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்போ வயசே தெரியல இல்ல வீட்டுலதான் பார்த்தேன் நான், தியேட்டர்ல பார்த்தது இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி, செம்ம பயங்கரம், சூப்பரா இருந்தது, பயங்கரமா இருந்தது. ரீ ரிலீஸ்னா இதா ரீ ரிலீஸ், செம்ம செலிப்ரேஷன் அது உள்ள, பயங்கரமா. முன்னாடியே பாத்துட்டோம். இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், செம்மையா இருந்தது, ரொம்ப செலிப்ரேஷனா இருந்தது. எல்லாமே நான் அப்படியே பேட பாத்துட்டு இருக்கேன், எல்லாமே தியேட்டர்ல. இந்த சீன் எல்லாம் டிவில பார்த்தது, ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறோம், பயங்கரமா இருந்தது. பயங்கரமா இருக்கு, அதெல்லாம் பாத்துட்டு பேட பாத்துட்டு இருந்தேன் தியேட்டர், சூப்பரா இருக்கு. ஆமா, ஸ்டில் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அது தலைவரோட ஸ்வாக், ஸ்டைல் எல்லாமே பயங்கரமா இருக்கு. இப்படி ஓ மை காட் அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன் தியேட்டர்ல. நீலாம்பரி தான் படத்தோட ஹீரோவே, அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே தலைவர்.